வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்முடைய மகா பெரிய இரக்கத்திற்காக, மகா பெரிய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வல்லமையான பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற உடைய தாசர்கள் மேல உடைய அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்றென்றைக்குமான மாற்றத்தை அதை ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கையெல்லாம் மாற போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபித்ததெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா மாற போகுது, ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீரெல்லாம் மாற போகுது, என் அழுகையெல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது, கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது, என் அழுகையெல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமாய் மாற போகுது, மாற போகுது, மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது,
இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே. ஆமென். கர்த்தர் நம்முடைய நெருக்கங்களை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நெருக்கத்தை எல்லாம் அவர் விசாலமாக மாற்ற அவர் வல்லவர். அவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் வல்லவராகவும் அவர் இருக்கிறார். அவர் நமக்கு நம்முடைய எல்லா இக்கட்டிலும் நெருக்கடியான நேரங்களிலும் அவர் நமக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, இந்நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே.
நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சத்தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தத்தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காணச் செய்தார், ஜனங்களை காணச் செய்தார். அதிசய செயல்களை காணச் செய்தார், ஜனங்களை காணச் செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னொரு முறை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Hallelujah. Father God, we worship you. Thank you for your grace. Thank you for your favor. Thank you for your love. Thank you for your loving kindness. Lord, we worship you. We adore you, Father. We magnify the precious blood and we magnify your name. We come together in your name, O Lord.
Thank you for thy presence is with us. Thank you for thy power to heal, power to bless us, power to prosper us is working mightily among us, O Father. ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நெருங்கி ஜீவிக்கிறோம். எங்களை உம்முடைய கிருபை இரக்கங்களாலே முடிசூட்டுகிறீர். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை ஆராதனை வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த அருமையான மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக நாம் த பவர் ஆஃப் பிளஸ்ஸிங் என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். த பவர் ஆஃப் பிளஸ்ஸிங். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 115 சங்கீதம் 12 வசனம் முதல். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் இது ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. நாம யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல்ல இந்த சத்தியம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள செல்ல வேண்டும். நாம என்ன பண்றோம்? நம்மளை பார்க்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நம்முடைய பாக்கெட்டை பார்க்கிறோம், நம்முடைய பர்ஸை பார்க்கிறோம், நம்முடைய அக்கௌண்ட்டை பார்க்கிறோம், நம்முடைய செக் புக் எல்லாம் பார்க்கிறோம். நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், நான் ரொம்ப ஏழை, நான் பல வருஷமா கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன், பல வருஷமா கடன்ல இருக்கிறேன், பல வருஷமா நான் ஏழையா இருக்கிறேன், பல வருஷமா நான் தரித்திரத்துல இருக்கிறேன், பல வருஷமா நான் முயற்சி பண்றேன், என்னால சம்பாதிக்கவே முடியல. இப்படிலாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் பாருங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, நாம் யாரு? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் திரும்ப திரும்ப இந்த வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். உறுதியா நம்பணும். பல வருஷங்களாக இதை நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க. அநேக ஆண்டுகளாக நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் நம்முடைய இருதயத்துல வேரூன்ற வேண்டும் பாருங்க. வேரூன்ற வேண்டும்னா நான் அங்கே தங்கி இருக்கணும். அப்ப ஒரு விஷயம், முதல் அந்த 12 வசனம் சொல்றது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். The Lord remembers us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மளை நினைச்சிருக்கிறார். கர்த்தர் யாரு? அவர் இந்த அண்ட சராசரங்களை தம்முடைய வல்லமையான வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன். அவர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு. அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய ஒரு கனத்துக்குரியவர்கள் என்பதை நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். We are very honorable people. நாம தேவனுடைய ஜனங்களா இருக்கும் போது, நம்ம தேவனால மறுபடியும் பறந்திருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மிகவும் கனத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். We are honorable. கனத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் பாருங்க. வேத வசனம் சொல்றது, ஒருத்தன் என்னை ஆராதிச்சா, ஒருத்தன் எனக்கு ஊழியம் செஞ்சா, பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த உலகத்துல
நிறைய பேர் நம்மளை உதாசீனப்படுத்தலாம், இந்த உலகத்துல நம்மள நிறைய பேர் அலட்சியப்படுத்தலாம், இந்த உலகத்துல நம்மள நிறைய பேர் புறக்கணிக்கலாம். ஆனா பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுகிறார். God honors you and me. You have to believe that. அந்த நிலைக்கு நாம வரணும்னா முதல்ல நாம அதை விசுவாசிக்கணும், நம்ம நம்பணும். நாம நினைக்கிறோம், எங்க சித்தப்பா எங்களை மறந்துட்டாருங்க, எங்க மாமா எங்களை மறந்துட்டாரு, எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை மறந்துட்டாங்க, என்ன எவ்வளவு பண்ணிருக்கோம் தெரியுங்களா அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இல்லைங்க, கர்த்தர் நம்மள நினைச்சிருக்கிறார். அதை நம்ம நினைக்கவே மாட்டேங்கிறோம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்கிறதே கிடையாதுங்க. அவர் நினைச்சிருக்கிறார். இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. இந்த உலகத்துல என்ன யார் நினைக்கணும் சரி, அவர் என்ன நினைச்சிருக்கிறார், கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல யார் என்ன கைவிட்டாலும் சரி, அவர் என்ன கைவிடாத தேவனா இருக்கிறாரு. என்ன இந்த உலகத்துல யார் புறக்கணிச்சாலும் சரி, அவர் என்னை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வசனம்ன்றத கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவர் நம்மள நினைச்சிருக்கிறாரு. எந்த விதத்துல நினைச்சுக்கிறாருன்னா, அவர் நம்மள ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வதிக்கிற விஷயத்துல அவர் நம்மள நினைச்சிருக்கிறாருங்க. இத நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். அவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னங்க எங்க குடும்பத்துல எவ்வளவோ சாபம் இருக்குது, நிறைய சாபங்க, நிறைய கெட்ட காரியமா நடந்துன்னு இருக்குது, ஒரே சாபமா இருக்குது. இந்த சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. எல்லா சாபத்தையும் அவர் உறிஞ்சி எடுத்துக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லா சாபத்தையும், எல்லா விஷத்தையும், நம்மளை கெடுக்கக்கூடிய எல்லா விஷத்தையும் இயேசு என்ன பண்ணிட்டார், கல்வாரி சிலுவிலே உறிஞ்சி கொண்டார். அவருடைய பிதாவாகிய தேவனுடைய தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு என்கிற வண்டல்களை அவர் உறிஞ்சி குடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். நமக்கு வர வேண்டிய தீமை, நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு, நமக்கு வர வேண்டிய தண்டனை, நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு தம்மால ஏற்றுக்கொண்டு அவர் மேல இருந்த ஆசீர்வாதத்தை எடுத்து இப்ப நம்ம மேல வச்சிருக்கிறார். இப்ப நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்களாம் யாரு? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேத வசனம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இதை வாசிட்டு நிறைய பேர் போறாங்க, வெறும் ஊழியம் பண்றவங்களுக்கு தான் போல இருக்குதுங்க, வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் அப்படி யோசிக்கிறாங்க. இல்லைங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அதாவது அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஆள் கூட மிச்சம் வைக்கலப்பா, எல்லாரையும் நான் ஆசீர்வச்சிருக்கிறேன், என் மூலமா ஆசீர்வச்சிருக்கிறேன் அப்படின்ற அவர் நம்மள ஆசீர்வச்சிருக்கிறாரு. அதுதான் பேருண்மையா இருக்கிறது. நம்ப முடியாத ஒரு பெரிய உண்மையாய் அது இருக்கிறது. பாருங்க, நிறைய பேருக்கு இது இன்னும் நம்பவே முடியல. அவர் நம்மள ஆசீர்வச்சிருக்கிறாருங்க. ஆமாங்க, ஆசீர்வச்சிருக்கிறாரு. எல்லாரையுமே அவர் ஆசீர்வத்திருக்கிறார் என்று நம்முடைய வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அப்ப முதலாவது நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற பேருண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை முதலாவது கேள்விப்படணும். ஃபர்ஸ்ட் கேட்டாதான் ஒரு பெரிய விசுவாசம் வரும். அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அவர் அப்படியே சும்மா பெருக்கிடுவார் அப்படின்றாரு. எக்கச்சக்கமாக்குவார். பெரிய லெவல்ல நம்ம மாறப்போகிறோம். நீங்க பாடணும் பாருங்க, எல்லாமே மாறப்போகிறது. ஒரு ஸ்விஃப்ட் டிரான்சிஷன் ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். சும்மா லேசான ஒரு மாற்றம் கிடையாது, வேற லெவல் மாற்றத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார், உங்களுக்காக வச்சிருக்கிறார், எனக்காக வச்சிருக்கிறார். என்ன பண்ணணும்? நம்பணும். இதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்பணும் அதை. ஆமாங்க, கடவுள் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், அவர் எனக்காக பெரிய அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய மாற்றத்தை வச்சிருக்கிறார், வாழ்க்கை மாற்றத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, நிறைய பேரு தங்களோட வாழ்க்கை இது இப்ப இருக்கிறத விட ஒரு சிறந்த வாழ்க்கையாக மாறும்ன்றதை நம்ப முடியாம இருக்கிறாங்க. நானும் எத்தனையோ வருஷம் பார்த்துட்டேங்க என் வாழ்க்கையில. இந்த பொருளாதாரத்துல நான் மேல வந்ததா சரித்திரமே கிடையாது. பல ஆண்டுகள் பாருங்க, நான் கூட அப்படிதான். ஒவ்வொரு வருஷமும் அந்த நியூ இயர் வரும் பாருங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த வருஷம் தான் போச்சுங்க, நான் இந்த வருஷம் முதல்ல வேண்டிக்கினேன், இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் வேண்டிக்கினேன். ஆனா இந்த வருஷம் பூரா கஷ்டத்திலேயே போயிடுச்சு, கடன்லயே போயிடுச்சு, பொருளாதார குறைவிலும் தாழ்ச்சியிலும் வறுமையிலும் தரித்திரத்திலையும் இல்லாமையிலும் ஏழ்மையிலும் பற்றாக்குறையிலுமே போயிடுச்சு. இந்த 1ஆம் தேதி வந்துக்குது, ஜனவரி 1ஆம் தேதி.
ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் தொடங்குது பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு வருஷமும் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, எவ்வளவு வருஷமா நானும் ஜெபம் பண்றேன், 1ஆம் தேதி ஆனா உங்ககிட்ட வந்து நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்காதா, இந்த வருஷமாவது கொஞ்சம் எனக்கு கையில பணம் கிடைக்காதா, இந்த வருஷமாவது என் வேலை கொஞ்சம் நிரந்தரம் ஆகாதா, இந்த வருஷமாவது கொஞ்சம் வருமானத்துல உயர்வு வராதா. இப்படி ஒவ்வொரு வருஷமும் போய் ஜெபம் பண்ணினே இருந்தேன். என்ன எனக்கு தெரியலன்னா, நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன்றது எனக்கு தெரியல. நான் போய் கெஞ்சி கூத்தாடி கடவுள்கிட்ட கேட்ட பிறகுதான் அவர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லைங்க, அவர் ஏற்கனவே என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் நிறுவத்துல நாம இத ரொம்ப அழகா வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. நான் உங்களுக்காக அதை வாசிக்க போறேன் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் அப்படின்ற ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ்ன்னு அர்த்தம். எதுக்கு இவர் தேங்க்ஸ் சொல்றாருன்னா, அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, ஒரு உன்னதங்கள்ல சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed என்று இந்த வேதம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறார்ன்றதுதான் இந்த வேத வசனம் அப்படி சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இனிமேல் ஆசீர்வதிக்க போறதில்லை, ஏற்கனவே நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தை நான் ஆங்கிலத்துல வாசிக்க போறேன். Every spiritual blessing in the heavenly realm has already been lavished upon us. அதாவது லாவிஷ்ட் என்ன சொல்றது, இது அது கணக்கில் அடங்காத விதத்துல, அளவு கடந்த விதத்துல, ஏராளம் தாராளமா எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் நம்ம மேல பொழிந்தரில் இருக்கிறார். நம்ம மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க. Every spiritual blessing in the heavenly realm has already been lavished upon us as a love gift from our wonderful heavenly Father. நம்முடைய அருமையான பரலோக பிதாவின் மூலமாக ஒரு அன்பின் ஈவாக, ஈவுன்னு ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு அன்பின் கிஃப்டா நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அளவு கடந்த வத்தல நம்ம மேல என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஊற்றி இருக்கிறார். lavished upon us. அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்களை அவர் நம்ம மேல பொழிந்தருளி இருக்கிறார். The Father of our Lord Jesus, all because he sees us wrapped into Christ. This is why we celebrate him with all our hearts. அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்மள என்ன பண்ணிட்டாரா, ராப் பண்ணிட்டாருன்னு அந்த பொட்டலாம் கட்டிட்டாரு. சின்ன வயசுல வந்து நிறைய பக்கோட கடைங்கள்லாம் இருக்கும் பாருங்க. அங்க போனீங்கன்னா காரக்கடலை, அப்புறம் வேர்க்கடலை வறுத்தது, அப்புறம் மசாலா வேர்க்கடலை, இது மாதிரி நிறைய ஐட்டம்லாம் வச்சிருப்பாங்க, பக்கோடெல்லாம் வச்சிருப்பாங்க. போனா நம்ம ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தோம்னா அவங்க ஒரு பொட்டலம் கொடுப்பாங்க. அது பேர் அப்ப சொல்லுவாங்க பொட்டலம். இப்பெல்லாம் அந்த வார்த்தையே இல்லை, இப்போ யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. பொட்டலம்னா என்னன்னா ரேப் பண்ணி கொடுப்பாங்க. உள்ள ஒரு பொருளை வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, ரேப் பண்ணி பேப்பர்ல சுத்தி மேல நூலை போட்டு கட்டி அப்படி தருவாங்க. ஸ்வீட் எல்லாம் முன்னாடி வாங்கினோம்னா அங்க வந்து மூங்கில் கூட தான் வச்சிருப்பாங்க. மூங்கில் கூட வச்சு அதுல லட்டு ஜாங்கிரி எல்லாம் வச்சு ஸ்வீட் எல்லாம் வச்சு மேல மந்தார இலைய வச்சு அப்புறம் நூல் சுத்தி தான் கொடுப்பாங்க. இப்பதான் எல்லாம் பாக்ஸ் அது இதெல்லாம் வந்துருச்சு, கவர் எல்லாம். அப்ப அதெல்லாம் கிடையாது, மூங்கில் பெட்டியில வச்சு ராப் பண்ணி கொடுப்பாங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. எங்க அப்பா வாங்கிட்டு வருவார் பாருங்க, இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது இந்த மூங்கில் கூட பார்த்தோன்னே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, ஏதோ ஸ்வீட் வந்துருக்குது போல இருக்குது. என்ன ஸ்வீட்னு தெரியாது, ஆனா உள்ள ஸ்வீட் இருக்குன்னு நல்லா தெரியும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்மளை வச்சு என்ன பண்ணிட்டாரா, அவர் பொட்டலம் கட்டிட்டாரு, ரேப் பண்ணிட்டாரு நம்மள. இப்ப அவர் பார்க்கும்போது, பிதா பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மாதிரியே தெரியும் நம்ம. அவர் மேல அளவு கடந்த ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஊற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஊற்றி இருக்கிறார். எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால என்ன பண்ணிருக்கிறார் கர்த்தர் நம்மள ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்கிறார். திரும்ப வந்து பாருங்க, அங்கதான் நம்ம பார்த்தோம், திரும்பவும் நம்ம எபேசியர் 1:3 நாம பாக்குறோம். இப்ப 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை நாம பார்க்க போறோம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. எழுதியிருக்கிறபடி, தேவன்
தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதாவது உண்மையாவே கடவுள் ஏதாவது ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரா? நம்ம மேல ஒரு பொழுந்தரில் இருக்கிறாரா? Does he lavish upon us? Lavish upon us the spiritual blessing, every spiritual blessing? Is it true? உண்மைதானா அது? ஆமா, உண்மைதான். ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, எழுதி இருக்கிறபடி. ஒரு இடத்துல எழுதி இருக்குது, ஏற்கனவே எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதாவது கடவுள் மேல அன்பும் அக்கறையும் பாசமும் உள்ளவர்களுக்காக கடவுள் என்னவோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி அது சொல்லி இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு இல்லையா? அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாருன்றது நமக்கு அது பைபிள்ல ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி அவர் என்ன பண்றாரு? ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாரு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா அதை ஒரு கண்ணும் கண்டதில்லை, ஒரு காதலையும் கட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றதில்லை. அவன் யோசிச்சு கூட பார்த்ததே கிடையாது. நான் சொல்றேன், உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம யோசிச்சு கூட பார்க்க முடியாத மிக பெரும் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறாருன்னா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. எழுதி இருக்கிறபடின்னு சொல்லிக்குது. எங்க எழுதிக்குதுன்னா ஏசாயா 64:4 ஏசாயா 64:4 இந்த வசனம் இருக்கு. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இங்க பாத்தீங்களா எப்படி? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. எந்த மனுஷனுடைய கண்ணையும் அது தெரியவே இல்லை. ஆனா 10ஆம் வசனம் சொல்லுது, 1 Corinthians 2:10 சொல்லுது, ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, என்னத்தை வச்சிருக்கிறாருன்றத ஆவியானவர் மூலமா என்ன பண்ணி இருக்கிறாருன்னா நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்வது. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பாத்தீங்க, இதை ரிசீவ் பண்ணிக்க முடியும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்ல, ரிசீவும் பண்ணிக்க முடியும். எப்படி ரிசீவ் பண்ணிக்க முடியும்? அவரிடத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார் உள்ள. the spirit of God, the spirit of Christ, the spirit of Father, Father spirit உள்ள நமக்குள்ள இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா தேவன் என்னெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை அவர் கூறுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப நமக்காக தேவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. இந்த 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் ஆங்கில வேதாமத்துல உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்ல அருமையான ஒரு வசனமா இருக்குது. 9ஆம் வசனம். This is why the scriptures say things never discovered or heard of before, things beyond our ability to imagine. அதாவது நாம கற்பனை பண்ற அந்த சக்தி ஆற்றல் இருக்குது, அதுக்கும் அப்பாற்பட்ட விதத்துல இதுவரைக்கும் காரியங்களை யாரும் கண்டுபிடிச்சதே கிடையாது. இதுக்கு முன்னாடி யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. அது எப்படி இருக்குன்னா beyond our ability to imagine. These are the many things God has in store for all his lovers. அவரை நேசிக்கிறவங்களுக்கு, அவரிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு கடவுள் இந்த அளவுக்கு பெரிய many things he has prepared. These are the many things God has in store. அதாவது ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாருங்க. These are the many things God has in store for all his lovers. அப்புறம் சொல்றாரு, but God now unveils these profound realities to us by the Spirit. Yes, he has revealed to us his inmost heart and deepest mysteries through the Holy Spirit who constantly explores all things. பாருங்க, இப்போ நம்ம சபைக்கு வருகிறோம், திருச்சபைக்கு வருகிறோம். திருச்சபைக்கு வரும்பொழுது வெட்னஸ்டே வரும், அப்புறம் வெள்ளிக்கிழமை வரும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரும், சில நேரங்களில் சனிக்கிழமைங்களாம் வரும். அப்படி வரும்பொழுது என்ன பண்றாருன்னா பரிசுத்த ஆவியானவர்
அவர் நமக்காக என்னவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார், என்னத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி சேர்த்து ஒரு பெரிய ஒரு குடோன்ல வச்சிருக்கிறாருன்றத அவர் என்ன பண்றாராம், எக்ஸ்ப்ளோர் பண்றாராம். எப்படின்னா கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆல் திங்ஸ். எக்ஸ்ப்ளோர்னா வெளிப்படுத்தி காண்பிக்கிறாராம். கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ச்சியா வர 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 அவர் என்ன பண்றாரு, நமக்காக அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காண்பிக்கிறார். For we did not receive the spirit of this world system, but the spirit of God, so that we might come to understand and experience all that grace has lavished upon us. கிருபை நம்ம மேல பொழிந்தரில் இருக்கிற இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நாம அறிந்து கொள்றதுக்காக இந்த உலகத்தின் சிஸ்டத்தை நாம பெற்றுக்கொள்ளாமல் அவருடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்றது. And we articulate these realities with the words imparted to us by the Spirit and not with the words taught by human wisdom. We join together Spirit revealed truths with Spirit revealed words. ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியங்களை ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளினாலே நாங்க உங்களுக்கு அவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். கடவுள் என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்பதை இப்படி அவர் என்ன பண்றாருன்னா அவர் காண்பிக்கிறார். அவருடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு ஒரு மாபெரும் வெளிப்பாடு என்ன பண்றாரு, அவரு தராரு. அப்ப இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. கடவுள் உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். உங்களை ஏற்கனவே ஆசீர்வச்சிருக்கிறார். கண் காணாத, காதுகள் கேட்காத, ஒரு மனுஷோட இருதயத்திலும் தோன்றாத ஆசீர்வாதங்களை அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்ப இத எப்படி போய் நம்ம எடுக்கிறது, எப்படி போய் எடுக்கிறதுன்னா அதுக்குதான் இந்த விசுவாசம் என்கிற கை வேணும் பாருங்க. ஃபெய்த் அப்படின்றத கிரேக்க மொழியில நாம பார்க்கும் பொழுது கை, ஹேண்ட்ஸ் அப்படி, அதுக்கும் கூட அந்த ஃபெய்த்துக்கு என்ன மாதிரி ஒரு வார்த்தை வருதோ அதே வார்த்தை தான் இந்த கைக்கும் வருது. பிஸ்டிஸ் என்ற வார்த்தை தான் அங்க. நாம எல்லா வேலைகளையும் கையில தான் செய்யறோம். யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை கையை நீட்டி தான் என்ன பண்றோம், வாங்குறோம். இப்ப விசுவாசம் ஒரு கை போல செயல்படுறது. கடவுள் உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் நாம் என்ன பண்ண வேண்டும், விசுவாசித்து எடுத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசித்து எடுத்துக்கொள்ளணும். இந்த விசுவாசம்ன்றது என்ன அப்படின்னா, நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி, காணப்படாதவர்களுடைய நிச்சயம். Faith is the ஆங்கில வேதாமத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, Faith is the substance of the things we hoped for and the evidence of the things we do not see. எப்படி விசுவாசிக்கிறது? கண்ணில் பார்க்க முடியாது, எதையுமே கண்ணில் பார்க்கவே முடியாது. ஆனா இந்த வார்த்தையில அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா இந்த வசனத்துல அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்தை எடுத்து நாம் என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். காணாதவைகளை இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நிறைய காரியங்கள். கண்களுக்கு புலப்படாதவைகளை விசுவாசம் உண்டென்று நம்புகிறது என்று ஆம்பிளிஃபைட் வேதாகமும் கிளாசிக் வேதாகமும் சொல்லுகிறது. Faith perceives what is not real to the senses. கண்களுக்கு புலப்படாதவைகளை விசுவாசம் உண்டென்று நம்புகிறது. இங்க நான் வாசிக்கிறேன், now faith brings our hopes into reality and becomes the foundation needed to acquire things we long for. It is all the evidence required to prove what is still unseen. இது வரைக்கும் எதை கண்ணில் பார்க்கலையோ அந்த எல்லாவற்றையும் நாம நிஜத்துல பெற்று அனுபவிக்கிறதுக்கு இந்த விசுவாசம் தான் ஒரு பெரிய அடித்தளம் போல இருக்கிறது. அப்ப நம்ம காணாதவர்களை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி இங்க காணாததை எப்படி விசுவாசிக்கிறது? அதுக்கு தாங்க நம்ம விசுவாசம் இந்த உலக பிரகாரமான விசுவாசம் இல்ல, இந்த ஸ்பிரிட் ஆஃப் வேர்ல்ட் இல்ல, இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்மளால இப்ப என்ன பண்ண முடியும்னா காணாதவர்களை விசுவாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு எபிலிட்டி ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தர் தம்முடைய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம காணாமல் நம்ம என்ன பண்ண முடியும், காணாத காரியங்களை விசுவாசிக்க முடியும்.
காணாத காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது உலகத்துல இல்லவே இல்லாத காரியங்களை பத்தி நான் சொல்லல. உலகத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த வேத புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்குது இல்ல, அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை அந்த இன்னொரு உலகத்துல, ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற அந்த ரியாலிட்டி, அந்த ஆசீர்வாதங்களை நம்ம கண்ணில் பாக்குற விதத்துல என்ன பண்ணுது, இந்த வார்த்தை போய் நமக்காக கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. இப்ப விசுவாசம் என்னும் பேராற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருது. யாரோட விசுவாசம்னா கர்த்தருடைய விசுவாசம் பத்தியே அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த பிழைப்பை எப்படின்னா விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம பிழைக்க முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நிறைய இடங்கள்ல நாம இதை வாசிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். குறிப்பா கலாத்தியருக்கு நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று 20ஆம் வசனம் சொல்கிறது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல faith of the son of God என்று வருகிறதை நாம பார்க்கிறோம். அவருடைய விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்றது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். My old identity has been co-crucified with Messiah and no longer lives. நான் ஏழை, நான் சபிக்கப்பட்டவன், நான் வெறுமையானவன், ஒண்ணு இல்லாதவன், எதுக்கும் தகுதி இல்லாதவன், என்னால எதுவுமே முடியாதுன்ற அந்த பழைய ஐடென்டிட்டி இருக்க, நான் ஒரு பாவி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசின்ற பழைய அடையாளம் எல்லாவற்றையும் என்ன பண்றான், கல்வாரி சிலுவில அவரு அறைந்து விட்டார். அங்க போயிடுச்சு எல்லாமே. For the nails of his cross crucified me with him, and now the essence of this new life is no longer mine. இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், இந்த வாழ்க்கையினுடைய சாராம்சம் என்னுடையது கிடையாதுங்க. For the anointed one lives his life through me. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என் மூலமா அந்த வாழ்க்கையை வாழுகிறார். We live in union as one. நானும் இயேசுவும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். My new life is empowered by the faith of Son of God. பாத்தீங்களா, தேவனுடைய குமாரனுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசத்தை இப்ப கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது, தொட்டாதான் நம்புவேன், பார்த்தா தான் நம்புவேன், ஸ்மெல் பண்ணாதான் நம்புவேன், ஃபீல் பண்ணாதான் நான் நம்புவேன், அப்படிப்பட்ட விசுவாசம் தான் இருந்தது. அவருடைய சீஷர்களே நம்ம பார்க்கும்பொழுது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. அப்புறம் சீஷர்கள் வந்து காட்சி கொடுக்கிறாரு. கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருக்கும் பொழுது அவர் வந்து எல்லா சீஷர்களுக்கும் காட்சி கொடுத்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. இப்படி அவர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது, உயிர் தெழுந்த பிற்பாடு இந்த சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது தோமா அவர்களோட கூட இல்லை. ஆனா மற்றவர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஆண்டவரை கண்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 24ஆம் வசனம் 20-24 வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 20-24 வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்ணில் பார்க்கணும், அந்த காயத்துல என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன்றான். பாருங்க, இந்த மாதிரிதான் இன்னைக்கும் நிறைய பேர் இப்படிதான் விசுவாசிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் எனக்கு என்னங்க நல்லது பண்றாரு, இல்லைங்க, நம்ம வாழ்க்கை டோட்டலா வேற. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புகிறோம். அவர் ரட்சிக்கப்படும் பொழுது அவர் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய விசுவாசத்தை நமக்குள்ள வைக்கிறாருங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசத்தை நமக்குள்ள வைக்கிறாரு. அவருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விசுவாச சக்தி வேலை செஞ்சதோ அதே விசுவாசம் எடுத்து நமக்குள்ள வைக்கிறாரு. இப்ப அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. ஏன்னா இந்த விசுவாசம் இல்லாம அவர் எவ்வளவு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாலும் அதை போய் பெற்று அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த விசுவாசம் ஏற்கனவே உள்ள இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணணும். எப்படி இந்த விசுவாசம் வேலை செய்து, காணாதவைகளை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறது. ஹலோ, இப்ப நான் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, கண்ணில் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அதுக்காக தான் இந்த வசனத்தை நான் எடுத்தேன். போட்டால் ஒழி விசுவாசிக்க மாட்டேன். கண்ணில் பார்க்கணும், விரல போடணும், விழாவில் விரல கைய
விடணும். அப்பதாங்க நான் விசுவாசிங்க, இல்லைன்னா விசுவாசிக்கவே மாட்டேன் அப்படின்றான் பாருங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரார். இன்னும் சொல்ல போனா கர்த்தர் சொல்றாரு, கண்டாதான் நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன், பார்த்தாதான் நம்புவேன், டச் பண்ணாதான் நம்புவேன், ஃபீல் பண்ணாதான் நான் நம்புவேன். அப்படின்னா அது விசுவாசமே கிடையாது, அவிசுவாசம். விசுவாசத்துக்கு ஆப்போசிட். அப்படின்னா நீங்க நம்பவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறமா அவர் சொல்றாரு, தோமா 28ஆம் வசனம், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யாரை பத்தி சொல்றாரு? உங்களை என்னை பத்தி தான் சொல்றாரு. என்னங்க, காணாது இருக்கிறத எப்படி நம்ம விசுவாசிக்க முடியும்? அந்த எபிலிட்டி ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறாங்க. காணப்படாதவர்களை விசுவாசிக்கிற ஒரு ஆற்றலை கர்த்தர் இப்ப எனக்குள்ள உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும், இதை விளங்கிக்கணும், இத நம்பணும், இதை விசுவாசிக்கணும். இப்போ எனக்கு ஒரு அதீத சக்தி ஒண்ணு கொடுக்கப்பட்டிருது. என்ன சக்தி? காணாதவர்களை நான் விசுவாசிக்க முடியும். நான் கண்ணில் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இவர் சொன்னா போதும், இவரோட வார்த்தையில அது இருந்ததுன்னா நான் விசுவாசிக்க முடியும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல கடவுள் என்ன பண்ணிருக்காரு? இப்ப உள்ள வச்சுக்கிறேன், நமக்குள்ள வச்சிருக்காரு. கண்ணில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இவரோட வார்த்தை சொன்னாவே போதும் எனக்கு. ஏன்னா அவரோட வார்த்தையில அவ்வளவு வல்லம் இருக்கு. அவரோட வார்த்தை ஜீவனம் ஆவியும் உள்ளதாய் இருக்கிறது. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையில இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிஜமாகிடும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி 1000 மடங்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சொன்னா அது அப்படியே நடக்கும் பாருங்க. ஏன்னா அதுல அந்த நிறைவேற்றக்கூடிய பவர் அதுல இருக்கு. நான் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நான் அதை நம்பணும்னு அவசியம் கிடையாது. இப்ப என் கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நான் ஓட்டாண்டியா இருக்கலாம், அப்படி கிடையாது. நான் நல்லா இருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என் கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், வறுமையில வாடிக்கொண்டிருக்கலாம், பண கஷ்டத்துல இருக்கலாம், கேஷ் ஃப்ளோ இல்லாம இருக்கலாம். ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், இயேசு விசுவாசிக்கிறேன், அவர்கிட்ட வந்துடுறேன். ஆண்டவர் நீர் தான் இன்னைக்குல இருந்து என்னுடைய ஆண்டவரா இருக்கிறீர், ரட்சகரா இருக்கிறீர் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் என்ன பண்ணிக்கிறாரு? அவருக்குள்ள இந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்துக்கிறாரு. நிறைய ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறேம்மா, நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு கிஃப்டா கொடுத்துக்கிறேன், லாவிஷ்ட் அப்பான் யூன்னு சொல்லிக்கிறாரு. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு எல்லாத்தையும், எல்லாம் இருக்குது. இப்ப என்ன பண்ண, விசுவாசத்தை நான் உபயோகப்படுத்த வேண்டும். இப்ப விசுவாசிக்கணும், அவர் சொல்லி இருக்கிறதெல்லாம் விசுவாசிக்கணும். நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன், நானு ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் என் நினைவா இருக்கிறாரு, அவர் என்ன மறக்கிறதே கிடையாது, அவர் என் நினைவா இருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் என்னுடையது. அவர் எதுக்காகவெல்லாம் எனக்காக அவர் மரிச்சாரோ அதெல்லாம் என்னுடையதா இருக்கிறது. சுகம் என்னுடையது, பாவ மன்னிப்பு என்னுடையது, பரிசுத்தவான்களுக்குரிய பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம் என்னுடையது. இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறேன். அவர் என்னை விட்டு விலகிறதே இல்லை, என்னை கைவிடுறதே இல்லை. இன்னைக்கு இருக்கிறது மாதிரி 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். நான் திருப்தியா சாப்பிடுவேன், நல்ல வீடுகளை கட்டுவேன், அதுல குடியேறுவேன், பொண்ணு வெள்ளி எனக்கு விருத்தியாகும், உண்டானவெல்லாம் வர்த்திக்கும், ஆடு மாடுகள்லாம் திரட்சியாகும், உண்டானவெல்லாம் வர்த்திக்கும். இதெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். இவர் சொல்லி இருக்கிறதுனால இப்ப என்னால என்ன பண்ண முடியுது? அதை நம்ப முடியுது, அதை விசுவாசிக்க முடிகிறது. நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி 1000 மடங்கு எங்க? நான் முதல்ல அந்த வார்த்தை எடுத்து நான் சொல்லும் பொழுது ரொம்ப பண கஷ்டத்துல இருந்தேன். நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 1000 மடங்கு நான் அதிகமாவேன். ஆனா இன்னைக்கு இங்க நின்று நான் பாக்குறேன், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சொன்னேன், ஆனா அன்னைக்கு இருந்ததோட 1000 மடங்கு நான் நல்லா வந்திருக்கிறேன். அன்னைக்கு கண்ணில் பார்க்கல, ஆனா இன்னைக்கு எனக்கு தெரியுது, அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். என் வாழ்க்கையை பார்க்கும் போது நல்லா தெரியுது. நான் சொல்றேன், ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்லைங்க, கையில பாக்கெட்ல ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா அவர் சொன்னதை சொல்லுங்க. இதை சொல்லும் பொழுதுதான் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. காணாதவர்களை நம்பக்கூடிய, காணாதவர்களை விசுவாசிக்க கூடிய ஒரு பேராற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவிடன்ஸ் என்ன? காணப்படாதவர்களுடைய நிச்சயம். Faith is the substance of the things we hoped for and the evidence of the things we do not see. காணப்படாதவர்களுடைய
எவிடன்ஸா இருக்குது. என்ன எவிடன்ஸ்? வார்த்தை தான் எவிடன்ஸ். நான் எப்படி இருக்க போறேன்? நான் நல்லா இருக்க போறேன். எந்த தீமையும் என்ன அணுகவே முடியாது. ஏன்னா வாத உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவர் சொல்லி இருக்கிறாரு, பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வந்துட்டே இருக்குங்க, உதவி வருது, ஒத்தாசை வருது. அவரை நோக்கி பாக்குறேன், அவர்கிட்ட இருந்து எனக்கு உதவி வருது, அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வருது. அதனால வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம போகுது. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறாரு. இந்த அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்குன தேவன் என் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், என்னெல்லாம் எனக்கு வேணும், எல்லாமே அவருக்கு தெரியுதுங்க. அதனால அவர் சொல்லிட்டாரு, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. என்னத்த சாப்பிடுவேன், என்னத்த உடுத்துவேன், என்னத்த குடிப்பேன், இதெல்லாம் சொல்லி நீ கவலைப்படாத. இதெல்லாம் உனக்கு தேவைன்னு உன் பரமபிதா அறிந்து இருக்கிறார். எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். அவர் என்னோட ரொம்ப அன்பான ஒரு பிதாவா இருக்கிறார். என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவ எப்படி அன்பா இருந்தாரோ அதே போல ஏமாலாம் அவர் அன்பா இருக்கிறாருங்க. இது எனக்கு விளங்கிடுச்சு நல்லா. அப்ப எனக்கு பயமே சுத்தமா போயிடுச்சு. ஏன்? நான் ஒரு நாளும் ஓட்டாண்டி ஆக போறதே கிடையாது. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு வேண்டியவர்கள் என்று என் பரமபிதா அறிந்து இருக்கிறார். இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. என்னங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பெட்ரோலுக்கு ஒண்ணும் இல்ல, வாடகை கட்ட முடியல. இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி ஓடுறாங்க, அது பின்னாடி ஓடுறாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியுது நல்லா. அவர் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறாரு. நமக்காக அங்க அவரு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருங்க. மகிமையின் ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறார் நமக்காக. அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து நமக்கு போஷிக்கிறவரா இருக்கிறார். அற்புதமா அவர் போஷிக்கிறார். என்ன மாதிரி அற்புதங்களை அவர் செய்யறாரு. நான் சொல்றேன், நம்முடைய எல்லா தேவைகளும் அற்புத விதமாக சந்திக்கப்படும். இதை நம்ம விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அற்புதத்துக்காக விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நீர் அற்புதர், என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறேன்னு சொல்லி இருக்குது. நீங்க செய்யுங்க. இந்த அற்புதம் எனக்கு நடக்கணும், இந்த பண அற்புதம் எனக்கு நடக்கணும், வேலையில ஒரு பெரிய அற்புதம் எனக்கு நடக்கணும், என் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானம் என்கிற அற்புதம் நடக்கட்டும், சண்டைகள் ஒழிச்சு கட்டப்படட்டும். விசுவாசிக்கணும் பாருங்க, நம்பணும். நிறைய பேர் சொல்றாங்க, வீட்டுக்கு போறதே பிடிக்கலங்க, போனா எப்ப பார்த்தாலும் சண்டைங்க, சின்னதுக்கெல்லாம் சண்டை வருது, நான் என்ன பண்றது, போகவே பிடிக்கல. அதனால தாங்க அங்கங்க சுத்திட்டு ஒரு 12 மணி போல வீட்டுக்கு போறது. நான் போனா எனக்கு என் மனைவி ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை வருது. அந்த அம்மா சும்மா இருக்காம ஏதாவது ஒண்ணு நோண்டிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. நிறைய பேருக்கு அப்படி சொல்றாங்க பாருங்க. நிறைய பேர் வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. ஏன்னா அங்க போனா மனைவி குடும்பம் நடத்துறதுக்கு பணத்தை கேட்கறாங்க. மனைவி இது இல்ல அது இல்லைன்னு சொல்றாங்க. யாருகிட்ட சொல்லுவாங்க? அவங்க போய் உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? இங்க விசுவாசிக்க வேண்டும். இங்க வரணும், வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அவர் அற்புதர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். இங்க சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின் மூலமாக விடுதலையாக வேண்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க நான் சொல்றேன், உங்களுக்காக அவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார், ரெடியா இருக்கிறாரு. நாம என்ன பண்ணோம்? இந்த விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை என்ன பண்ணணும்? செயல்படுத்த. எப்படி செயல்படுத்துறது? 2 கொரிந்தியர் 4:13 சொல்லுறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி பேசணும். என்னத்த பேசணும்? வாயில இதெல்லாம் பேசுறாங்க சிலர். சிலருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா அவங்க வாயில மோசமான காரியங்கள் வருது. எப்போ வாயை திறனாலும் சரி, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க. நானே எவ்வளவோ நம்புறேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, பணமே வர மாட்டேங்குது, கடனே போக மாட்டேங்குது, ஒண்ணும் இல்ல, இப்படியேதான் சொல்றாங்க வாயை திறந்தா. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு விஷயத்தை கத்துத்தரேன். ஒண்ணும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அதை சொல்லவே சொல்லாதீங்க. வாயை திறந்து சொல்லவே கூடாது. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ சொல்லவே கூடாது. நம்ம வாயை திறந்து இல்லைங்க, எப்படிங்க உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க? எனக்கு தெரிய வேணாங்க, அது எனக்கு அது தெரியவே வேணாம். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட போகணும். உள்ள நம்முடைய வீட்டுக்கு போய் ஒரு ரூம்ல போய் கதவெல்லாம் சாத்திட்டு ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே, என் சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும், இவ்வளவு தேவைகள்லாம் இருக்குது,
நான் உண்மை நம்பி இருக்கிறேன். எனக்கு நீர் அற்புதத்தை செய்ய முடியும்ன்றத இந்த மனுஷன் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நான் நம்புறேன். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை நடத்துங்க. இந்த பண பிரச்சனை எனக்கு தீரட்டும், இந்த கடன் பிரச்சனை என் வாழ்க்கை விட்டு ஒழியட்டும். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த கடன் என்னை விட்டு அகன்று போகட்டும். சொன்னா கண்டிப்பா அது நடக்கும். இதை நம்பணும், இதை விசுவாசிக்கணும் நம்ம. அதனாலதான் அவர் சொல்லிடுறாரு, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுவேன். சொன்னபடி ஆகும், சொன்னா அதே மாதிரி ஆகும். அப்ப பாருங்க, சொன்னா அப்படிதான் அதே மாதிரி ஆக போகுதுன்னா ஒண்ணு நல்லா வழங்கணும். இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்க காரணம் என்ன? நம்ம எல்லாரையும் சொல்றோம், கடவுள் தாங்க காரணம், சில பிசாசு தாங்க காரணம், சில சொல்றாங்க என் மனைவி தாங்க காரணம், சில சொல்றாங்க என் புருஷன் தான் காரணம், நிறைய பேர் சொல்றாங்க என் பிள்ளைங்க தான் காரணம். நான் இந்த நிலைமையில இருக்கிறது என் பிள்ளைங்க தான் காரணம், இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு என் சூழ்நிலை தான் காரணம். நிறைய பேர் மற்ற காரணங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், வேத புஸ்தகம் சொல்லுது, நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தாங்க. உங்க நாவு தான், உங்களுடைய வாய் தான், அதுதான் பிரச்சனை. ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க போறேன் பாருங்க. யோபுன்னு ஒரு பக்தன் இருந்தான். அவன் அவனுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா நெருக்கடி. அவ்வளவு பெரிய செல்வந்தன், அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன், ஒரே நாள்ல நிறைய காரியங்களை இழந்துறான். ஆடு மாடுகள் இழக்கிறான், ஒட்டகங்கள் போகுது, எருமைகள் போகுது, கழுதைகள்லாம் காலியாகுது, வீடு மேலாம் மின்னல் தாக்கி இறந்து போயிடுறாங்க, பிள்ளைங்கள்லாம் செத்து போயிடுறாங்க. ஒரே நாள் இந்த அளவுக்கு நடக்குது. அவன் சொல்றான், 6ஆம் அதிகாரம், யோபு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 23, 24 வாசிக்கிறேன். அல்லது சத்துருவின் கைக்கு என்னை தப்புவீங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவன் சொல்றான், எனக்கு தயவுசெய்து யாராவது கத்து விடுங்க, நான் மௌனமா இருப்பேன். நான் எதுல தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்றாரு. நான் பேசாம அமைதியா இருக்கிறேங்க, எனக்கு ஒண்ணு கத்து கொடுங்க, நான் எதுல தவறேன்னு எனக்கு சொல்லுங்க சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. எங்க இருக்குது பவரு? வேர்ட்ல தான் இருக்குது, நம்ம வாயில தான் இருக்குது. நம்ம வாயை திறந்து சொன்னா அதே மாதிரி தான் நடக்கும், வேற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரே கடனுங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்க வாழ்க்கையில என்னதான் இப்ப நீங்க சொன்னா அப்படியே நடக்குங்க. ஒரே பிரச்சனைங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குது வாழ்க்கையில? ஒரு பிரச்சனை தான், பிரச்சனை தவிர வேற எதுவுமே இருக்காது. அதனாலதான் யோபு சொல்றாரு, தயவுசெய்து எனக்கு கத்து கொடுங்க, நான் எதுல தவறன எனக்கு சொல்லி கொடுங்க. செம்மையான வார்த்தைகள்ல எவ்வளோ பவர் இருக்கு. நான் சொல்றேன், இந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்குங்க, சரியான பவர் இருக்கு. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை எங்க போகணும்னு நம்ம விரும்புறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசினாதான் அங்க போக முடியும். நான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன் பாருங்க, எனக்கு ஒரே நாள்ல வந்துடாது, ஒரு நாள்ல நடக்கிற காரியம் இல்ல. உட்காந்து நம்மள டிசிப்ளின் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். கடவுள் நம்ம கையில கொடுத்துக்கிறாரு நம்முடைய வாழ்க்கையை. அவர் என்ன பார்த்து சொல்ற, ரிச்சர்ட் நீ எப்படி இருக்கணும்னு விரும்புற அந்த மாதிரி பேசு, நீ பேசுனியா அதை நான் நிறைவேற்றுறேன். நீ என்ன விரும்புறியோ அதை பேசு, நீ பேசுறத நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற. அப்ப நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்களும் தான். அதனாலதான் வாரம் வாரம் கற்றுக் கொடுக்குறேன், கரெக்டா பேசுங்க, செம்மையான வார்த்தைகளை பேசுங்க, அதுலதான் பவர் இருக்கு. ஏன்னா வாயில அவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுட்டாரு. கண்டபடி பேசாதீங்க. ஒரே கஷ்டங்க, ஒரே கண்ணீருங்க, ஒரே பிரச்சனைங்க, ஒரே கடனுங்க, ஒரே தலைவலிங்க, இந்த வாழ்க்கைய வெறுத்து போதுங்க. இப்படி எல்லாம் சொன்னா என்ன சொல்றீங்களோ அதாங்க நடக்கும்.
கொஞ்சம் எண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கைக்கான பொறுப்பு உங்களோடது. இப்ப நான் பேசி உங்களோட வாழ்க்கை நல்லா ஆகணும்னா நான் நல்லா பேசிடுவேன். ஆனா அது முடியாது. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ நீங்க பேசணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க பேசினா தான் நடக்கும். அது உங்களுக்காக நான் பேச முடியாது, என் மனைவிக்காக நான் பேச முடியாது, என் பிள்ளைகளுக்காக நான் பேச முடியாது, என் சபை மக்களுக்காக நான் பேச முடியாது. என் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நான் பேசுறேன். அது நடக்குது எனக்கு. ஏன் நடக்குது? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், செம்மையான வார்த்தைகளிலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும்? நல்ல நல்ல வார்த்தைகளாக பொறுக்கி எடுத்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பேசணும்? நான் இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நான் நல்லா இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் பெருகி கொண்டே இருக்கிறேன். ஒருவேளை என் கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் பெருக்கத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை நான் கடன் இருக்கலாம், ஆனா அந்த கடனில் இருந்து வெளியே வந்து கொண்டே இருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். 18 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்க அந்த அளவுக்கு வருமானம் எல்லாம் இல்லை. தினந்தோறும் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன நோட்டு, கடன் நோட்டுன்னு பேர் இருக்கு. அண்ணாச்சி கடையெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நோட்டு போட்டுருப்பாங்க. இந்த நோட்ல தான் கொண்டு போய் எல்லாத்தையும் வாங்குறது. அந்த நோட்டை போய் கொடுத்தோம்னா நம்ம என்ன வேணும் வாங்கிக்கலாம். பணம் கொடுக்க தேவையில்ல. மாசம் பிறந்த உடனே கொடுத்தா போதும், நம்ம சம்பளம் வந்த உடனே கொடுத்தா போதும். ஒரு நோட்ல எழுதிடுவாரு, இன்னைக்கு செலவு இவ்வளோ, இன்னைக்கு வாங்குறது 350 ரூபாய், இன்னைக்கு வாங்குறது 150 ரூபாய், இப்படி எழுதிடுவாரு. இந்த நோட்டை தான் வச்சுட்டு இந்த சின்ன நோட்டு ஒண்ணு எடுத்து போய் கடையில எல்லாமே வாங்கி 18 வருஷத்துக்கு முன்னாடி. சம்பளம் வந்த உடனே கூட நிறைய ஃபுல்லா கொடுக்க முடியாதுங்க. வெறும் 3000 ரூபாய் மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும் அந்த கடையில. ஆனா நானும் என் மனைவியும் அந்த தெருவில் நடந்து வரும் பொழுது அந்த 3000 ரூபாய் கையில வச்சுன்னு என் வாயில பாத்தீங்களா பெரிய பெரிய வார்த்தைகள் தான் நான் சொல்லுவேன். இந்த கடையில மொத்த கடனையும் நான் அடைப்பேன். இயேசுவின் நாமத்தினால இதே கடையில நான் எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்குவேன் சொல்லுவேங்க. நானு வாங்குறது கடன். வாயில பாத்தீங்கன்னா பேச்சு ரொம்ப பெருசா இருக்கும். அப்பெல்லாம் என் மனைவிக்கு அதை நம்பவும் முடியாது, நம்பாம இருக்கவும் முடியாது. என்ன பக்கத்துலயே நான் வேற இருக்கிறேன். நம்பலன்னா நான் ஏதாவது சொல்லிடுவேன். அதனால என் கூட சேர்ந்து அவங்கள விசுவாசிட்டாங்க. 2 பேரும் கையை பிடிச்சு இந்த 3000 ரூபாய் எடுத்துன்னு போவோம். கடையில 6000 ரூபாய் இருக்கும். ஆனா அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன். போய் 3000 ரூபாய் கொடுத்தோன்னே 3000 ரூபாய் வரவு, பேலன்ஸ் 3000 ரூபாய். அப்புறம் அங்கிருந்து தொடரும். இப்படியே பண்ணி 15000 ரூபாய் ஆயிடுச்சு இந்த கடையில. எது வேணும்னாலும் அங்கதான் போய் வாங்கணும். எனக்கு கையில பணமே இருக்காது. அப்ப சொன்னேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால என் வாழ்க்கை நிரம்பி இருக்கிறது. நான் இன்னைக்கு இருக்கிறத மாதிரி 1000 மடங்கு அதிகரிக்கிறேன். நான் அதிகத்தை நோக்கி போற, பெருக்கத்தை நோக்கி நான் போய்கொண்டே இருக்கிறேன். பெருக்கம் தான் என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் என்ன ஆசீர்வதித்து இருக்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வேதனையை கூட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆகவே பெருக்கம் தான் என்னுடையது, ஆசீர்வாதம் தான் என்னுடையது, புரண்டு ஓடுதல் என்னுடையது, நிரம்பி வழிதல் என்னுடையது. இப்படியா சொல்லுவோம் நம்ம. இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வருகிறேன். இந்த கடனை முழுசுமா கொடுப்பேன். அதுக்கு மேல கடன் வாங்காது இருப்பேன். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொல்லுகிறாரு. அதே மாதிரி நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். இப்படியே சொல்லுவோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்த உடனே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன், இனிமேல் கடனை வாங்கவே கூடாது. ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வச்சிருக்கீங்கன்றத நான் முழுசா நம்புறேன். ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்தாரு. அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். 15,000 எடுத்துக்கினேன், எக்ஸ்ட்ராவா ஒரு 5,000 எடுத்துக்கினேன், நேரா கடைக்கு போனேன். கடைக்கு போகும்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா, இந்த நோட்டை கொடுத்து தான் வாங்குறோம். அந்த கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க பொருள். நோட்டை வச்சிருந்தா ஓரமா நிக்கணும். கொஞ்சம் கூட்டம்லாம் குறையிற வரைக்கும் பணம் கொடுத்து வாங்கி போறோம். ஏன்னா பணம் கொடுத்து வாங்குறவங்க போயிட்டான்னா அவனுக்கு பிசினஸ் போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, நம்ம ஓரமா நிக்கணும். போய் நான் போய் இப்ப சாமான் நின்ட்டேன். கூட்டம்லாம் போயாச்சு. அண்ணாச்சிக்கிட்ட நோட்டை நின்னேன். எவ்வளவு அண்ணாச்சி வர வைக்கணும் கேட்டார். மொத்தம் வர வச்சிருங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். 15,000 ரூபாய் வர வச்சிட்டாரு. புது நோட்டு போட்டுருவானாச்சு. வானா அண்ணாச்சி, நோட்டே போடாதீங்க, இப்ப இந்த வேணுமோ லிஸ்ட் எடுத்து எழுதி வந்துடுறேன், இதெல்லாம் அப்படியே நீங்க கொடுங்க, இப்ப பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன். அந்த கடனையும் அடைச்சிட்டு அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் கையில பணம் கொடுத்து வாங்குற பாருங்க. கடவுள் அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு. ஒரு குறையும் இல்லை.
ஏன்னா நான் குறை இருக்கும்பொழுதே நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன். தாட்சி என்னுடையது கிடையாது, குறைவு என்னுடையது கிடையாது. சிங்க குட்டிகள் வேணா பட்டினி கிடைக்கும், தாட்சி அடைந்து பட்டினி கிடைக்கும். ஆனா கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, நான் திருப்தியா சாப்பிடுவேன், இப்போ ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் பாருங்க. இதெல்லாம் பைபிள் வசனத்துல இருக்கு. ஒரு குறையும் இல்ல, திருப்தியா சாப்பிடுவேன், இப்படிதான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் என்பதை நீங்க கொஞ்சம் எண்ணி பாருங்க. அது தாட்சி இல்லாமல் அப்ப புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். ஒரு குறையும் இல்லை. இத சொல்லுங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னுடைய ஆண்டவர், எனக்காக அவர் உயிரை கொடுத்துக்கிறார், என் சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு குறைவு இல்லை, தாழ்ச்சி இல்லை, பற்றாக்குறை இல்லை, கடன்ல இருந்து நான் வெளியே வந்து கொண்டே இருக்கிறேன். குறைவு இருக்கும்போது சொன்னேன், இன்னைக்கு குறைவெல்லாம் அடிச்சு ஒழிச்சு கட்டார் ஆண்டவர், எல்லா குறைவும் ஒழிச்சு கட்டியிருக்கிறார். இன்னைக்கு நான் வந்து நல்ல ஆசீர்வாதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்காக இன்றைக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்க நம்பணும், அதை வாயை திறந்து பேசணும். ஏன்னா விசுவாசத்தின் மூலமா தான் அதை இயக்கி வைக்க முடியும். விசுவாசிக்கும் பொழுதுதான் அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எப்படி விசுவாசிக்கிறது? விசுவாசிச்சா வாயை திறந்து பேசணும். பேசினாதான் விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம், பேசலன்னா விசுவாசிக்கலன்னு அர்த்தம். வாயை திறந்து என்ன பண்ணணும்? பேசணும். இப்ப உங்களால காணாதவர்களை விசுவாசிக்க முடியும். காணாதவர்கள் எங்க இருக்கு? கடவுளுடைய வார்த்தையில் இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, இப்ப வார்த்தை இல்லையா, தாழ்ச்சி இல்லாமல் புசிக்க முடியும், நம்மளால ஒரு குறைவும் இல்லாம இருக்க முடியும். அவர் சொல்லுகிறாரு, நீ வாளா இறக்க மாட்ட, தலையாம் இருப்ப, கீழே இருக்க மாட்ட, மேல இருப்ப, வானத்தின் பலகளையும் தரப்ப, இடங்கொள்ளாம போக மாட்டான், ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். அதனால நீ கடன் கொடுக்கிறவனா இருப்ப, கடன் வாங்கவே மாட்டேன். அந்த வசனங்களை சிவி டிரான்ஸ்லேஷன்ல வாசித்து பாருங்க போய். அவர் சொல்றாரு, யூ வில் ஹவ் plenty ஆஃப் மணி, எக்கச்சக்கமான பணம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. நான் சொல்றேன், இருக்கும் கண்டிப்பா. அவர் சொன்னார்னா கண்டிப்பா இருக்கும். எப்போ? நாம சொல்லணும், அதை விசுவாசத்தோட சொல்லணும், நம்பிக்கையோட சொல்லணும், இல்லாத போதெல்லாம் கூட சொல்லணும். ஐ வில் ஹவ் plenty ஆஃப் மணி, காட் யூ செட், so that I can say that I have plenty of money, I have plenty to eat, I will not be poor and weak, I will be wealthy and powerful. இதெல்லாம் சொல்லணுங்க, வாயை திறந்து சொன்னாதான் அது அப்படியே நடக்கும். சொன்னா கண்டிப்பா அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லுங்க, அது என்ன உங்க வாயா வலிக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. தாராளமா சொல்லுங்க, சொன்னா கண்டிப்பா அப்படி நடக்கும்னு சொல்லிக்கிறாரு. வேற மாதிரி பேசாதீங்க. உங்க துயரத்தையும் கண்ணீரையும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் நம்ம பேசவே கூடாது, கவலையும் பேசவே கூடாது, பயத்தை பேசவே கூடாது. நிறைவை பேசுங்கள், ஏராளத்தை பேசுங்க, தாராளத்தை பேசுங்க, ஜீவனை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க. அப்படி பேசும்பொழுது நான் சொல்றேன், நிச்சயமாக அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களோட வாழ்க்கையை அருமையா அலங்கரிக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வாரம் வாங்க, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். அன்பின் பிதாவே, இந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே உம்மண்டை நாங்கள் வருகிற அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவர், ஆசீர்வாதத்தின் வல்லமையை பற்றி நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, இது எவ்வளவு பவர்ஃபுல் ஆனவரே, செம்மையான வார்த்தையில எவ்வளவு வல்லம் இருக்குது. நாங்க வாயை திறந்து பேசினா அதுல அவ்வளவு வல்லம் இருக்கு ஆண்டவரே. அது அப்படியே நடக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற, சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பிற்போக்கானவைகள் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ண உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு இருந்து உதவி செய்வீராக ஆண்டவரே. ஜீவனை பேசட்டும், நல்வாழ்வை பேசட்டும், சுகத்தை பேசட்டும், வெற்றியை பேசட்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பேசட்டும், பெருக்கத்தை பேசட்டும், நல்வாழ்வை பேசட்டும் ஆண்டவரே, வெற்றியை பேசட்டும், ஜெயத்தை பேசட்டும் என்று ஜெபிக்கிறேன். விருத்தியை பேசட்டும். அவர்கள் பேசும்பொழுது அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், விசுவாசிக்கிற எல்லாமே அவர்கள் கொடுக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏற்கனவே இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்தில் எங்களுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறீர் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. லாவிஷ்டப்பான என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர். எங்கள் மேல அளவு கடந்த விதத்தில் அதெல்லாம் பொழிந்தருளி இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். அதெல்லாம் நாங்க பேசும்போது எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோங்க. தாவி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் விசுவாசத்தை பயிற்சி செய்யும் பொழுது, இதை பிராக்டிஸ் பண்ணும்பொழுது ஆண்டவரே, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்து மாபெரும் அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களுக்கு நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடனில் இருந்தும்
பிசாசினுடைய பிடியில் இருந்தும் அவனுடைய கோர பிடியில் இருந்தும் சாபத்தின் பிடியில் இருந்தும் இவர்கள் எல்லாம் நீர் மீட்டெடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மீட்கப்பட்டவர்கள் இவ்விதமாக சொல்வார்கள் என்று உடைய வார்த்தை சொல்லுது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை அவர்கள் அறிக்கை செய்யட்டும், விசுவாசிக்கட்டும், பேசட்டும். எதை விசுவாசிக்கிறார்களோ அதை அவர்கள் பேசட்டும். பேசும்பொழுது அவர்களுக்கு அது உண்டாகிறதுக்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து ஜனங்களை ஆசீர்வதியும். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளாம் மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்கள் மீது உம்முடைய திரளான ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.